திருமணமான 2 மாதத்தில் அடித்து துன்புறுத்தல். என்ன பண்ணாத டார்ச்சர்கள் என இளம்பெண் கண்ணீருடன் பரபரப்பு பேட்டி. டிடிவி தினகரன் அண்ணா எல்லாத்தையுமே பார்த்துப்பார். என்ன நடந்தது? யார் இந்த இளம்பெண்? இந்த இளம்பெண்ணிற்கும் அமமுகவிற்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். ஆவடி அடுத்த பட்டாபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் அனுப்பிரியா. சாப்ட்வேர் டிசைனரான இவர் வேப்பம்பட்டு பெருமாள்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஜிம் மாஸ்டரா இருந்த பிரவீன்குமாரை காதலிச்சு வந்தார். இந்த நிலையில இரு வீட்டாரின் ஒத்துழைப்போடு திருமணம் நடைபெற்றது. மணமகன் பிரவீன்குமாரின் தாய் அமமுக மாவட்ட மகளிர் அணி செயலாளர் என்பதால டிடிவி தினகரன் தலைமையில தான் திருமணம் நடைபெற்றிருக்கு. திருமணத்தின் போது பெண் வீட்டாரிடம் அமமுக மாவட்ட மகளிர் அணி செயலாளர் செல்வகுமாரி 100 சவரன் தங்க நகை, 1 கிலோ வெள்ளி, 7 லட்சம் ரொக்கம் மற்றும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு காரை கேட்டதா சொல்லப்படுது. இதுல 60 சவரன் தங்க நகையும் சொகுசு கார், 1 கிலோ வெள்ளி பொருட்கள் வழங்கப்பட்டதா கூறப்படுது. ஆனால் 100 சவரன் தங்க நகையில 60 சவரன் மட்டுமே போடப்பட்டது அப்படின்னும் மீதி 40 சவரன் நகையும் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு காரை வாங்கி தர கோரியும் செல்வகுமாரி அண்ணாதுரை வரதட்சணை கேட்டு மருமகள் அனுப்பிரியாவை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுது. மேலும் அந்த மணப்பெண் அணிந்து வந்த 60 சவரன் நகையில 40 சவரனை எடுத்துக்கொண்டதாகவும் பணத்துல 7 லட்சத்தை எடுத்துக்கொண்டு கொடுமை செய்து வருவதாகவும் சொல்லப்படுது. இதனால மன உளைச்சல் ஏற்பட்ட அனுப்பிரியா மற்றும் அவரது கணவர் பிரவீன் ஆகியோர் பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல மாமியார் வரதட்சணை கொடுமை செய்வதோடு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் புகார் அளிச்சிருக்காங்க. இது குறித்து கூறிய அனுப்பிரியா, மாமியார் செல்வகுமாரி அண்ணாதுரை அமமுக கட்சிகளில் இருந்து வராரு அப்படின்னும் திருமணத்தின் போதே கட்டாயம் வரதட்சணை தர வேண்டும் அப்படின்னும் தான் கேட்டதை கொடுத்தால் மட்டுமே திருமணம் என நிர்பந்தித்ததாகவும் திருமணத்திற்கு பிறகு தினம்தோறும் பணம் நகையை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் பலமுறை அடித்து தாக்கியதாகவும் தகாத வார்த்தைகளால பேசி மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியிருக்கார். தனது கணவர் இது குறித்து எடுத்து சொல்லியும் கேட்காமல் தொடர்ந்து தங்களை கொடுமை செய்து வருவதோடு கொலை மிரட்டலும் விடுத்து வர்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. மேலும் வீட்டில் உள்ள பணிப்பெண் சாவித்திரி என்பவர் தனது அம்மாவிற்காக எதையும் செய்வோம் என்று கொலை செய்து கார்டனில் புதைத்து விடுவேன் என மிரட்டியதாகவும் கூறப்படுது. எனவே தனது மாமியார் மீது நடவடிக்கை எடுக்க புகார் அளிச்சிருக்காரு. ஆனா காவல் ஆய்வாளர் இல்ல உதவி காவல் ஆய்வாளர் வேளாங்கண்ணி ஆகியோர் தனது மாமியார் கட்சிகள இருப்பதால அவருக்கு ஆதரவா செயல்படுவதாகவும் தன்னிடம் தகுந்த ஆதாரங்கள் இருந்தும் உரிய நடவடிக்கை எடுக்காம காலம் தாழ்த்துவதாகவும் புகார் அளிச்சிருக்காரு. இதனிடையே அனுப்பிரியா அளித்த புகார்ல CSR பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதா காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க.